வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசி பலனாக அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசியும் அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அஸ்த நட்சத்திரம். எல்லா நட்சத்திரமே சிறப்பு தான். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மமான ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு நான் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பலனை சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரே சந்திர பகவான் தான். சந்திர பகவான் தான் மனசுக்கு அதிபதியா வரக்கூடியவரும். தாய்க்கு காரகனே சந்திர பகவான் தான். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு லாபாதிபதியா கூட வர்றார். இந்த ராசிக்கு கன்னி ராசிக்கு அஸ்த நட்சத்திரம் லாபாதிபதியா வரக்கூடிய சந்திரன் பாக்கியத்துல போய் உச்சம் பெறுகிறார். பாக்கியம்னா என்ன இடம் தெரியுங்களா? 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியத்தில் உச்சம். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒ சுக்கிரன் உச்சம் பெற சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய இடத்துலயும் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அப்ப அங்க ஒரு ஒரு விதமான ஒரு உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மாமியாருக்கும் மனைவி அதாவது உங்களுக்கு உள்ள உறவுகள், அதாவது மருமகளா வரக்கூடியவங்க, மாமியாருக்கு உள்ள உறவுகள், ஒரு சிறப்பு நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வராது. எல்லா குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா, மாமியார், மருமகள் சண்டை வரும். ஆனா, இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அது வராதுங்க. 100% நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஏன்னா, அவங்கவங்க ஜாதகத்த பொறுத்து தான் இது உண்மையான நிலைப்பாட்டு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த குணம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, மனதை பிரதிபலிக்கும் ஒரு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்ப இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி வந்து முழுமையான நட்சத்திரமா இருக்குது. முழுமையான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட ஒரு குணங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எதையுமே ஒரு அரவணைச்சு கொண்டு போகணும். ஒரு பிறர் மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. நம்பிக்கைய வந்து அளவுக்கு அதிகமா வைக்கக்கூடியவர்கள். அடுத்தவங்கள நம்புனா ஒரேடியா நம்புவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. அவங்க ஏதாச்சும் ஒரு செஞ்சுட்டா, அவங்கள மனதால வெறுக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக அளவு உண்டு. அதே மாரி இவங்க வந்து அந்த மனரீதியா அவங்களுக்கு வெறுத்துட்டாங்கன்னா, அதிலிருந்து இவங்க வந்து பெருசா அவங்கள வந்து அவங்க கூட மீண்டும் உறவு வச்சுக்கிறதோ, பேசுறதோ அதிகமா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு தன்மை குடுக்கும். ஏன்னா, மனக்காரகன் சந்திரன் மனக்காரகன் சந்திரன். ஆனா, மனதை ஆளக்கூடியவனும் சந்திரன் தான். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளை நிச்சயமா குடுத்துரும் நண்பர்களே. அதனால மனரீதியா யார் மேலயும் அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்தி, அளவுக்கு அதிகமா யாரையும் நம்பாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நட்சத்திரம் என்பது ஒரு முழுமையான கருத்தா இருக்கு நண்பர்களே. ஏன்னா, இது வந்து நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை இங்க பதிவிடுகிறேன் அதுக்காக. அப்ப ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இங்க நான் சொல்லுகிறேன். அதையும் உங்களுக்கு சொல்லிர்றேன். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது யார் என்று பார்க்கும்போது, அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதே சுக்கிர பகவான் தான். ஏன்னா, இந்த ராசியில பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரனே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும், புதனும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்குது. ஏன்னா, இந்த சுக்கிரனும், புதனும் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி யோகமும், பெருமாள் யோகமும் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கோயில்ல நம்ம வழிபடும்போது, மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே என்பதுக்காக இந்த நட்சத்திரத்த சொல்றேன். அப்ப இந்த நட்சத்திரத்தோட விருட்சம் என்று பார்க்கும்போது, அத்தி மரம். அத்தி மரம் வந்து நம்ம அத்தி பூத்த மாரி பூக்குறோம் அப்படின்னு சொல்றோம். அத்தி மரம் அப்படிங்கிறது. அத்தி பழம் நமக்கு உடலுக்கு உள்ள ஒரு வைப்ரேஷனை நல்லா குடுக்குங்க. அத்திப்பழம் சாப்பிடுவது நமக்கு நல்லது. அதே மாரி அத்தி மரம் என்பது இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இத சொல்லக்கூடியது. அதே மாரி இவங்களோட இறந்த கால கர்மாவை சொல்லக்கூடியது இந்த அத்தி மரமா வரதுனால, இந்த அத்தி மரத்தை இவங்க ஏதாச்சும் இந்த கன்னை வாங்கி நடுவதும், இந்த வீட்ல இந்த மரத்தை நீங்க வந்து வீட்லயோட ஒரு கோயில்ல நடுவதும், இந்த இந்த மரத்துக்கு உண்டான ஒரு கன்னை பிறருக்கு தானம் குடுப்பதும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், ஒரு சிறப்பையும் தரும் நண்பர்களே. அதே மாரி விலங்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெண் எருமை. அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு திட்டுனா, "ஏன்டா எருமை மாடு மாரி நிக்கிற?" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, பெண் எருமையா வரக்கூடியது என்ன நமக்கு? பெண் வந்து அள்ள அள்ள குடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது எத குடுத்துக்கும்? மாடு வந்து பால் குடுத்துக்கிட்டே இருக்கும். கறக்க கறக்க டெய்லியும் கறக்க கறக்க எப்படி நம்ம வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு மாட்டுல தான் வந்து அனைத்து உள்ள சக்திகளும் கிடைக்குதுங்கிறாங்க. அது மாரி இது எத போட்டு தின்னாலும் நமக்கு பால் வெள்ளையா வரும். அதே மாரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மனசும் வெள்ளையா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆ எரும மாடு ஏன் குடுத்துருக்கான்னா, இவங்க எதுக்குமே கோவப்பட்டா கூடங்க, அந்த கோவத்த வந்து வெளிய காட்ட மாட்டாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து செவ்வா நட்சத்திரம் கோபத்த வெளிய காட்டிருங்க. ஆனா இந்த நட்சத்திரக்காரங்கள் மனசுக்கு வெறுத்துட்டாங்கன்னா,
அந்த எரும மாடு எப்படி இருக்குமோ, அது மாரி அவங்க வந்து அமைதியா போயிருவாங்க. அமைதியா இருப்பாங்க. அது மாரி இவங்க வந்து வெளிய கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்ககிட்ட அந்த குணாதிசயங்கள் பிரதிபலிக்கும் நண்பர்களே. அதனால இது வந்து அவங்களுக்கு தான் அது ஒரு பாதிப்ப குடுக்கும் நண்பர். அதனால இது வந்து அவங்களுக்கு தானே அவங்க வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் ரீதியான அவங்களோட பிரச்சனை. இது அவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இத அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மைய குடுத்துரும். அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள போட்டுங்க ரொம்ப வந்து இறுக்கமா வச்சுக்க கூடாது. மனசுக்குள்ள போட்டு வைக்க மனப்பிரச்சனை வந்துரும். மனப்பிரச்சனை வரும்போது உடல் பிரச்சனை வந்துரும். உடல் பிரச்சனை வந்தா நோய் வந்துரும். அப்ப நோய்ங்கிற ஸ்தானம் தான் உங்க அஸ்த நட்சத்திரமே இருக்குது. ஏன்னா நோய தீர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமே அஸ்த நட்சத்திரம் தான். அப்ப நோய உண்டாக்கக்கூடிய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம். அப்ப மனதில் உண்டான ஒரு தெளிவான ஒரு போக்கை வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க நோயே அண்டாது. பிறர் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு கைராசியான ஒரு மருத்துவராக, நர்ஸாக இதுல வலம் வரக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒரு தொட்டு ஒரு வைத்தியம் பண்ணிட்டாங்கன்னு பிறருக்கு. இவங்க கையால எது வாங்குனாலும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களால மத்தவங்களுக்கு ஒரு இவங்க கை தொட்டு எது குடுத்தாலும், இவங்க கையால எது வாங்குனாலும், இவங்களுக்கு ஒரு மருத்துவம் செஞ்சாலும், பிறரோட புண்ணுக்கெல்லாம் வந்து கட்டு போட்டாலும், மருந்து போட்டாலும், அந்த புண்ணு சீக்கிரம் ஆறக்கூடிய தன்மை, நோய் இவங்களால ஒரு கையில மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும், அந்த நோய் தீரக்கூடிய தன்மைலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாக குடுக்கும் நண்பர்களே. இத மறந்து விடாதீர்கள். இவங்க இந்த நட்சத்திரக்காரங்கள பயன்படுத்துறவங்க புத்திசாலி அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடிய பறவை என்று பார்க்கும்போது பருந்து. இந்த பருந்து என்று பார்க்கும்போது நம்ம இது வந்து அபூர்வமா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இது எதிர்காலத்த குறிக்கும். அதே மாரி இவங்களும் ஒரு அபூர்வமான ஒரு சக்தி உடையவர்கள் என்று நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் யார்? யார் இவங்க வழிபடலாம்? அப்படிங்கிற ஒரு தன்மையை இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று பார்க்கும்போது காயத்ரி தேவி. காயத்ரி மந்திரம் மிக சிறப்புமிக்க ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை இவங்க உபயோகிப்பது, இவங்க மனசுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு. அதே மாரி காயத்ரி தேவியை இவங்க வழிபடும்போது, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு சக்தி, தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு. காயத்ரி தேவியை வழிபடும்போது, இவங்களுக்கு மேலோங்கி ஒரு ஆற்றல்களை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நண்பர்களே. அப்போ உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை, மற்றவர்களால பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் காயத்ரி தேவியை நீங்க வழிபடுங்கள். உங்களுக்குள்ள பிரச்சனை, பணப்பிரச்சனையா இருக்கட்டும், மனப்பிரச்சனையா இருக்கட்டும், அடுத்தவங்களால பிரச்சனையா இருக்கட்டும், உடல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய தன்மை காயத்ரி தேவிக்கு பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி காயத்ரி மந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. அப்ப வெற்றி சின்னமாக வரக்கூடியது என்னன்னா, வெண்முத்து. இவங்க வந்து முத்தை வந்து அணிவிக்குவதும், கையில மோதிரமா போட்டுக்குவதும், கழுத்துல டாலரா போட்டுக்குவதும், முத்து வந்து வெண்முத்து. மிக அபூர்வமானது. ஏன்னா, இதெல்லாம் கடல்ல தான் கிடைக்குங்க. அவ்வளவு எளிதிலாம் எங்கேயும் கிடைக்காதுங்க. அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சு அத பயன்படுத்துவது, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குடிக்கும். மலர் வந்து அல்லி மலர். அல்லி மலர் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு அல்லி மலர். இந்த மலரை நீங்க பார்த்தாவே உங்களுக்கு ஒரு யோகம் தான் என்று எடுத்துக்கலாம். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த நட்சத்திரத்துக்கு கை. கைங்கிற ஒரு வெற்றி சின்னமும் கை தான். இவங்க கையினால எது செஞ்சாலும் அது பிறருக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய தன்மை. இவங்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ, பிறருக்கு பயனளிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது நண்பர்களே. அப்ப அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து, நட்பு ரீதியா ஒரு பிரச்சனையை குடுப்பார். நண்பர்கள் மூலியமா ஒரு பிரச்சனையை குடுப்பார். நண்பர்களால ஒரு நஷ்டம் அடையக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டங்கள் இருக்குது நண்பர்களே. ஏன்னா ராகுங்கிற ஒரு விஷ கிருமிகள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த தன்மையை ஏற்படுத்தி குடுத்துருவார்கள். அதே மாரி நீங்க உங்க உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். ஆன்மீக வழிபாடு அந்த எதிரியை எதையுமே ஜெயிக்க விடாம ஆன்மீக வழிபாடு உங்களை தடுத்து நிறுத்தும். அதே மாரி காயத்ரி தேவதையை வழிபட உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நண்பர்களே. அடுத்ததாக உங்களுக்கு வந்து வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடம் வந்து ஒரு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். ருணரோக சத்ரு ஸ்தானமும், எதிரி ஸ்தானமும், கடன் ஸ்தானமும் 6ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதி போய் 6ல் அமர்ந்திருக்கார். இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு சொந்த வீட்டுல இருக்கறனால உங்களுக்கு யோகாதிபதி அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். சனி பகவான் கோச்சார ரீதியா சந்திரனுக்கு 6ல் இருக்கும்போது வெற்றிகளை, எதிரிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை, நோய்களை விரட்டக்கூடிய தன்மை,
நோயை அறவே ஒழிக்கக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அதே மாரி இந்த காலகட்டமும் உங்களுக்கு ஃபேவரா சனி பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது ஃபேவரா குரு பகவான் இருக்கார். பாதகாதிபதி உங்களுக்கு 4க்கும் 7 கூடிய குரு பகவான் பாக்கியத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப பாதகாதிபதி பாக்கியத்துக்கு போயிட்டாரு. அப்ப நமக்கு பாக்கியம், பாதகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மைய நம்ம எடுத்துக்கலாம். குருனால உங்களுக்கு ஒரு பாக்கியம். உங்க ராசிய குரு பார்க்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய தன்மை. அதே மாரி 3ஆம் இடத்த உங்களோட சகோதர ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை தன்னம்பிக்கை ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. பூர்வ புண்ணியத்து ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப இந்த 3 பார்வையும் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். உங்களோட கல்யாணமானவங்களுக்கு, குழந்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களால ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு தன்மைலாம் இருக்குதுங்க. உங்க கூட சகோதரன், சகோதரி பிறந்த அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு திருமணத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில நீங்க நட்பு வட்டாரத்தில் கவனமுடன் இருக்கணும். யாரோடையதும் ஒப்பந்தம் போடாம இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா, பங்குல ஏதாச்சும் பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சீங்கன்னா, லாஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களே. அதனால பார்ட்னர்ஷிப்ப நம்பாதீர்கள். நண்பர்களை நம்பாம இருந்தது விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி சந்திரன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாச்சும் இருந்தா, நிச்சயமா இந்த பராசரா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக கேளுங்க நண்பர்களே. அதுக்கு உண்டான கருத்தையும் பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன். பரமத்தி சந்திரன்.